வணக்கம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் எப்பவாவது ஒரு கேள்வி வரும் இல்லையா? சில பேருக்கு மட்டும் எப்படிங்க எல்லாம் இவ்ளோ சுலபமா அமையுது அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில நாம இன்னைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அகத்தியர் என்ற முனிவரோட ஞானத்துல தேட போறோம். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு மட்டும் எப்படி நல்ல வேலை, நல்ல வாய்ப்பெல்லாம் டக்குன்னு கிடைக்குது. ஆனா மத்தவங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கான பதில் ரொம்ப ஆழமானது. அது நமக்குள்ளேயே இருக்குன்னு ஒரு பழமையான ஞானம் சொல்லுது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம தமிழ் முனிவர் அகத்தியர் தான். அவர் சொன்ன ஞானம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அவர் சொன்ன அந்த ஒற்றை பதில் என்னன்னு பார்க்கலாமா? அகத்தியர் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சதுதான். அந்த ஒத்த வார்த்தை அறம். இப்போ அறம்னா என்ன? சும்மா நல்லது செய்யறது மட்டுமா? இல்ல. அதையும் தாண்டி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நேர்மையா இருக்கிறது, நம்ம கடமைய கரெக்டா செய்யறது, நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு இணக்கமா வாழ்றது. இதுதான் சக்சஸ்கான முதல் படியா. அகத்தியர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். அன்பனே, அறம் மரம் என்கிறார்களே, அதுதான் அன்பனே. பாருங்க எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டார். சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வந்துட்டார். நம்மளோட எல்லா கேள்விக்கும் எல்லா போராட்டத்துக்கும் ஒரே தீர்வு அறம்தான்னு சொல்றார். சரி, இந்த அறத்தோட வாழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அறங்கிறது சும்மா ஒரு கொள்கை மட்டும் இல்லையா, அதுதான் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சாவி மாதிரி. அந்த அருள் எப்படி வருதுன்னு பாருங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல் ஸ்டெப் அறம். இதுதான் நம்ம பில்டிங்கோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்ததா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சரஸ்வதி தேவியோட அருள். அதாவது உண்மையான அறிவு, நல்ல படிப்பு. அறிவு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் மலைமகளோட அருளான சக்தியும் தைரியமும், கடைசியா திருமகளோட அருளான செல்வமும் நம்மள தேடி வருமா? பாத்தீங்களா அந்த ஆர்டரை? அப்போ இந்த வரிசை ரொம்ப முக்கியம். அறம்ன்ற பாதையில போனாதான் அறிவு, சக்தி, செல்வம் எல்லாமே ஒன்னு பின்னால ஒன்னா வரும். அதை விட்டுட்டு நேரா பணத்தை மட்டும் தேடி ஓடுறது வேறில்லாம மரத்தை வளர்க்க நினைக்கிற மாதிரி தான். சரி, ஒருவேளை இந்த அரங்கிற ஃபவுண்டேஷனே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? நம்ம இலக்குகளை மட்டும் துரத்திக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அகத்தியர் இதுக்கு ஒரு எச்சரிக்கை தர்றார். யோசிச்சு பாருங்க, அறமே இல்லாம நம்ம ஒரு படிப்பை படிச்சா, ஒரு வேலைக்கு போனா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? அது நம்மள எங்க கொண்டு போய் விடும்? இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு. அறத்தோட இருந்தா நம்ம படிக்கிற படிப்பு உண்மையான அறிவா மாறும். அது நம்மள சரியான வேலைக்கு கூட்டிட்டு போகும். ஆனா அறம் இல்லாம படிச்சா அதே படிப்பு வீணா போயிடும். அது நம்மள தப்பான வேலைக்கு, அதாவது மனசுக்கு நிம்மதி தராத, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யற வேலைக்கு தான் கொண்டு போய் விடும். அங்க கடவுளோட அருள் எப்படி கிடைக்கும்? அகத்தியர் இங்க ஒரு ஷார்ப்பான கேள்வி கேட்கிறார். அது இல்லாம சரஸ்வதி அன்பனே உயர்த்துவாளா என்ன? அதாவது நம்மகிட்ட நேர்மையே இல்லாம, ஒரு தர்மமே இல்லாம இருந்தா அறிவுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி மட்டும் எப்படி நம்மள உயர்த்துவாங்க? இது நிஜமாவே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இவ்ளோ நேரம் இத பத்தி பேசணும் இல்லையா? இதுலேந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நம்ம வாழ்க்கையோட உண்மையான ஃபவுண்டேஷன் எது? நாம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். அறம் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். நாம ஆசைப்படுற படிப்பு, வேலை, வெற்றி, செல்வம் எல்லாமே இந்த அறங்கிற ஒரே ஒரு அடித்தளத்துல இருந்து தான் முளைச்சு வருது. அதனால நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நீங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சிகளோட அஸ்திவாரம் எது? நீங்க கட்டிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை கோட்டை எந்த ஃபவுண்டேஷன் மேல நிக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.